கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்காக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் கவனமாய் கேட்போமாகில் இன்றைக்கே நீங்கள் அவரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, இக்காலத்து பாடுகள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஒரு சிலர் வேலை ஸ்தலங்களிலே அவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறதான மக்கள் மத்தியிலே அவர்கள் பல பாடுகளின் நிமித்தமாக அவர்கள் தேவனுக்கு பயந்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு இருக்காது. பிரியமானவர்களே, தேவ மகிமைக்கு ஒப்பிட அது நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தும் என்பதை நீங்கள் இந்த நேரத்திலே நம்பிக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் சபை நடத்துவார்கள். அவர்களுக்கு சபை கட்ட முடியவில்லை ஆண்டவரே, ஜனக்கூட்டம் அதிகமாய் எனக்கு இல்லை ஆண்டவரே, காணிக்கை எனக்கு அதிகமாய் கிடைக்கவில்லையே, என்னுடைய வருமானம் மிகவும் குறைவாக இருக்கிறதே, நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும், எனக்கு பண தேவை இருக்கிறதே என்று அவர்கள் பல வகையிலே அவர்கள் கஷ்டத்தோடு ஊழியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாடுகளின் ஊழியத்தை அவர் இன்றைய நாளிலே அங்கீகரித்து உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பண தேவைகள், சபையின் தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பலர் பிஸ்னஸிலே அவர்கள் பணத்தை செலவு செய்துவிட்டு, ஐயா என்னுடைய பிஸ்னஸ் முடங்கி போகிற அளவிற்கு நான் தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்பொழுது தலை தூக்கும், எனக்கு வேலையாட்கள் சரியாய் அமைவதில்லை. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் பிஸ்னஸை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டு அதை நீங்கள் நடத்துவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் சந்திக்க ஆயத்தமாய் இருப்பார். ஒரு சிலர் தொழிலிலே அவர்கள் பக்தியாயிருந்து தன்னுடைய தொழிலை விடக்கூடாது, இதை செய்து கொண்டே நாம் ஊழியம் செய்ய வேண்டும், இதை செய்து கொண்டே நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் அதனுடைய அமைப்பின் பிரகாரமாக அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இக்காலத்து பாடுகள் இனி இல்லை. பிரியமானவர்களே,
பாடுபடுகிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தரை அவர்கள் ஒரு நாள் அவர்கள் சந்திப்பார்கள். கர்த்தர் அவர்களை சந்திப்பார். ஓ, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய சகோதரன், என்னுடைய தாய் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்களே, பண தேவையினால கஷ்டப்படுகிறார்களே, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கடன் பிரச்சனையினாலே அவர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் நம் மத்தியிலே அவர் எப்பொழுதும் இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நன்றாய் கவனிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். நம்மிடத்திலே ஒரு மகிமை விளங்க போகிறது. அதுதான் தேவனுடைய மகிமை. அதுதான் பிரியமானவர்களே, அவர் நம்மேல் காட்டப்போகிறதான மகிமை. அந்த மகிமை நம்மேல் இறங்கும். அந்த மகிமை நம்மை பிரகாசிக்கும். அந்த மகிமை நம்முடைய ஊழியத்தை செழிப்பாக்கும். அந்த தேவ மகிமை நம்முடைய குடும்பத்தை நடத்தும், தொழிலை நடத்தும், வியாபாரத்தை நடத்தும். சபை மக்களுக்கு தேவ மகிமையினாலே, தேவ பிரசன்னத்தினாலே அவர்களை முடிசூட்டுவார். மேலும் 19ஆம் வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுகிறதற்கு சிருஷ்டியானது மிகவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய நாம் அவர் வெளிப்பட வேண்டும். அவருக்காக நாம் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வாராக. நாம் ஜெபிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை நீங்கள் இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அதை நானும் கேட்டுக்கொண்டேன், நீங்களும் கேட்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, பாடுபடுகிறவர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள், வியாகுலப்படுகிறவர்கள், பண தேவையினாலே பீடிக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையினாலே பீடிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபை கட்ட முடியவில்லை, எனக்கு குடும்பத்திலே வருமானம் இல்லை என்பவர்கள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீர் படைத்த சிருஷ்டி ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்விலே நீர் வெளிப்படுவீராக. தேவ மகிமைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியோரே, ஒரு நாளும் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் தேவை அறிந்து உங்களுக்கு பண உதவி செய்வார். கர்த்தருக்காய் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமேன்.